ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன டாபிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 எலமெண்ட்ஸ். அதாவது நம்ம உடலில் வந்து தேவையாக இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த 5 எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5மே பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சபூத தத்துவங்களில் வந்து இருக்குது. இந்த 5 எலமெண்ட்ஸும் நம்ம உடம்புல வந்து சரியான சமநிலையில் இயங்கணும். அப்படி சரியான சமநிலையில் இந்த 5 எலமெண்ட்ஸும் இயங்கினா நம்ம வந்து ஒரு வேலையை சரியாக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். நம்ம உடம்புக்கு தேவையான இந்த 5 எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இயக்குறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது முறையான பிராணாயாம பயிற்சி பண்ணணும், யோகாசனங்கள் பண்ணணும். மெயினாக இந்த மாதிரி முறையான பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள், அதாவது நம்ம உடம்புல வந்து மொத்தமாக 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. இந்த பிராணாயாமம் பண்ணுறது மூலியமா உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்புகளும் தூண்டப்பட்டு ஒரு மனுஷன் வந்து புத்துணர்ச்சியாக தன்னுடைய வேலையை வந்து பார்ப்பான். அதாவது நல்லதே யோசிங்க, நல்லதே சிந்திங்க, நல்லதே செய்யுங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான யோகாசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி பண்ணாதான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் நல்ல சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். இந்த பஞ்சபூத சக்தியை நம்மளால் பெற முடியும். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்புலேயே இருக்குது. அதாவது நீர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் தான் நீர். நிலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செரிமான பகுதி. அந்த செரிமான பகுதி வந்து சீராக சமநிலையில் இயங்கினா தான் நமக்கு வந்து மோஷன் கூட ஃப்ரீயாக போகும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று. காற்றுன்னா நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். அதாவது மூச்சை உள்ளிருக்கிறோம், மூச்சை வெளியிடுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நம்ம உடம்புல இருக்குது. காற்று, நீர், நிலம், காற்று. நெருப்பு. நெருப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து சரியான சமநிலையில் இருந்தால் தான் உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான சமநிலையில் இருக்கும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஆகாயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம மனம்தான் ஆகாயம். மனம் எப்படி ஆகாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ சிந்தனை நம்ம மெமரியில் போட்டு வச்சுருக்கோம், எவ்வளோ யோசிக்கிறோம் வைக்கிறோம். அப்போ மனம் வந்து எப்படி அலை மாதிரி பரவுது. இதுதான் வந்து மனம். அது வந்து ஆகாய தத்துவத்தோடைய சேர்ந்தது. ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பண்ணாதான் 72,000 நாடி நரம்பும் நல்ல நிலையில் தூண்டப்பட்டு மைண்டு ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் சாப்பாடு சரியில்லை, எல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிடுறாங்க. இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள் கிடையாது. வெளியே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றீங்க, நான்வெஜ் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றீங்க, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றீங்க, பர்கர் சாப்பிட்றீங்க. அதனால் அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து இயற்கையாகவே இந்த கம்மங்கூழ், கேப்பை, கேழ்வரகு இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் முறையான யோகாசனம், உடற்பயிற்சி இந்த மாதிரி பண்ணாதான் உங்களால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப வருஷம் வரைக்கும் நீங்கள் ஆயுட்காலம் வந்து உயிர் வாழ முடியும். நல்லதே யோசிங்க, நல்லதே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.